ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? 7-6 எடுத்துக்காட்டு 6.3 என்ன கொடுத்துருக்காங்க? tan A = 2/3 எனில் மற்ற முக்கோணவியல் விகிதங்களை காண்க. ஒரு விகிதம் கொடுத்து மற்றதுக்கு இந்த முக்கோணம் கொடுத்துருக்காங்க. செங்கோணம் இந்த இடத்துல பியில் இருக்குது, 90 டிகிரி தான். 90 டிகிரிக்கு எதிர்த்தாப்புல இருக்கிறது கர்ணம். தீட்டாவை இங்கே மார்க் பண்ணியிருக்காங்க. ஏ தானே, tan A தீட்டாவுக்கு பதில். அப்போ இந்த இடத்துல நம்ம தீட்டான்னு மார்க் பண்ணிக்கணும். tan A sin A cos A அப்படி கண்டுபிடிக்கணும். தீட்டான்றதுக்கு பதில் இங்கே ஏனே ரெப்ரசன்ட் பண்ணி. ஸோ இந்த ஏக்கு எதிர்த்தாப்புல இருக்கிறது தான் எதிர்பக்கம், ஏக்கு அடுத்தாப்புல இருக்கிறது தான் அடுத்துள்ள பக்கம். ஓகே, எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம் இருக்கு. இப்போ கர்ணம் கண்டுபிடிக்கணும். அப்போ பித்தாகரஸ் தேற்றத்தின்படி செங்கோண முக்கோணம் ஏபிசியில் கர்ணம் AC = √AB² + BC². ஓகே, AB² + BC². 9 + 4 √13. கர்ணம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? √13. இனி ஒவ்வொன்றா நம்ம கண்டுபிடிப்போம். என்னென்ன இது வேணுமோ கண்டுபிடிப்போம். sin A எதிர்பக்கம் பை கர்ணம். ஏக்கு எதிர்த்தாப்புல இருக்க பக்கம் 2. கர்ணம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? √13. ஓகே, cos A அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அடுத்துள்ள பக்கம் 3 பை கர்ணம் √13. tan அவங்க கொடுத்துட்டாங்க. அடுத்தது கொசிக்கன். கொசிக்கன் எதனுடைய தலையிலி? சைனுடைய தலையிலி. சைனை தலையில் எழுதுனா √13/2. ஓகே, சீக்கண்ட் ஏ காசுடைய தலைகீழி. காசை தலைகீழா எழுது. அடுத்து காட். காட் A = tan உடைய தலைகீழி. tan A என்ன கொடுத்துருக்காங்க? அவங்களே எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் 2/3 கொடுத்துருக்காங்க. அதை தலைகீழ போட்டால் 3/2. ஓகே, tan A 2/3 கொடுத்துருக்காங்க. தலைகீழ போட்டால் காட்டு 3/2. ஒரு இது கொடுத்து மற்ற 5 முக்கோணவியல் இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே.